ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 70வது சங்கீதம் 5வது வசனத்தில் தாவீது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர், கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியுங்க. இந்த திங்கட்கிழமை காலை வேளையில் அவங்ககிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கும் இல்லை நாளைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்துலையும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவே என்னிடத்துல தீவிரமாய் வாரும், தாமதிக்காதீங்கப்பா, எனக்கு நீங்க தான் துணை என்று சொல்லி அவர்கிட்ட நீங்க எப்பொழுதுமே கேட்கிறவராக இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனா இருந்து சீக்கிரத்துல கர்த்தருடைய அபிஷேகத்தினால அவன் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்து கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்பதை நிரூபித்து ராஜாவாக உயர்த்தினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ராஜாவாக மாறியும் அந்த தாவீது ராஜா ஒரு காரியத்தை அழகா சொல்றாரு. இந்த நிலையில கூட, ஆண்டவரை நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னிடத்துல நீங்க தீவிரமா வாங்கப்பா, நீர் தான் என் துணை, என் கூட இருங்கப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நாமளும் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றும் மத்தியிலும், இன்றைக்காக இருக்கட்டும், நாளைக்காக இருக்கட்டும், எதிர்காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உயர்ந்தாலும் அந்த இடத்துல கூட நம்ம ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளுகிறதற்கும் அதிலிருந்து இன்னும் உயர்கிறதற்கும் அவர் நம்மோடு இருக்கும்போது தான் நாம் இன்னும் மேல ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு யோசிச்சு பார்க்கலாம், என்ன நீங்கள் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் என்னால் மேலே கரெக்டாக ஸ்டேஜ் போக முடியும்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, நேற்று நடந்த பிரச்சனைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாம இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு அவரை மறந்து கொண்டிருக்கிறாங்க. அவரை மறக்காம கர்த்தாவை என் கூட வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமாம்.